அனைவருக்கும் வணக்கம். இப்ப அடுத்த குறளுக்கு வரும். இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல். அது ஒப்பது இல் என்றும் என்கிற இந்த மூன்றாவது சீரை முதலில் போட்டுக்கொள்ளுங்கள். என்றும் யார் மாட்டும் இழுக்காமை வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல். அப்படி போடுங்க. என்றும் என்று முன்னாலே போட்டதால் எக்காலத்தும் யார் உதவியையும் மறக்காமல் இருந்தாலே போதும். அதை போல நன்மை தருவது வேறு எதுவும் இல்லை. யார் எந்த வகையில் உதவி செய்திருந்தாலும் அந்த உதவியை எக்காலத்திலும் மறந்துவிடக்கூடாது என்பது முதல் கருத்து. அடுத்து அதை போல நன்மை தருவது எதுவும் இல்லை என்பதுதான் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல். அதை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை என்பதை சொல்கிறார். அதாவது நன்றி மறக்கப்படாதுன்னு பொருள். நன்றி மறப்பது நன்றன்று என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் இந்த குறள் மூலமாக வலியுறுத்துகிறார். இப்போ எக்காலத்தும் சொன்ன சொல்லை தவறுதல் இல்லாமல் இழுக்குதல் தம் நிலையிலிருந்தும் சொல்லியதிலிருந்தும் கீழிறக்கம் கொள்வதாக ஆகிவிடும். சொன்ன சொல் தவறக்கூடாது என்பதை இங்கே வலியுறுத்துகிறார். என்றும் இழுக்காமை யார் மாட்டும் அல்லது யார் மாட்டும் இழுக்காமை. சொன்ன சொல் தவறக்கூடாது. அவர் இவர் எண்ணாமல் எவ்விடத்தும் ஆளுக்கு தக அவ்வப்போது நடந்து கொள்ளாமல் எவரிடத்தாயினும் சறுக்குதல் இல்லாத உறுதியான நெறியை கடைப்பிடியாக கொள்வதாயின் அதனை ஒப்பதாம் உயர்வாம் நிலைப்பேறு இல்லை என்பது அதனுடைய கருத்து. இப்ப சீறி எழும்பும் பாம்பு போல் சிலரிடத்தும் பெட்டி பாம்பு போல் சிலரிடத்தும் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இப்போ வருகிற ஆள் அவன் கொஞ்சம் சாப்பிட்டா கேட்டான்னா மென்மையாக அவன் பேசுகிறான் என்றால் அவனிடம் தன்னுடைய அதிகார அப்படி காட்டுறது, வேகமாக அவனை கோபமாக பேசுவது. கோபமாக ஒருத்தன் வந்தானா அவன்கிட்ட பூட்டி பாம்பு மாதிரி நடந்து கொள்வது. இப்படி செய்யாதே என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். ஒருவரிடம் ஒரு மாதிரியும் இன்னொருவரிடம் இன்னொரு மாதிரியும் நடந்து கொள்ளாமல் ஒரே மாதிரியாக உண்மையை சொல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கியமான கருத்து. சீறி அதுக்கு ஒரு கொடுக்கிற அடைமொழி, சீறி எழும்பும் பாம்பு போல் சிலரிடத்தும் பெட்டி பாம்பை போல் சிலரிடத்து அடங்கியும் நடந்து கொள்வது மிகவும் பிழையானது, வாழ்க்கை தவறுதலாக போய்விடும் என்பதை இந்த குறள் மூலமாக கொடுக்கிறார். இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில். 7வது குறள். அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியால் போற்றி செய்யும் என்றால் பொய்த்து ஆரவாரம் செய்யாமல் அமைந்து எண்ணத்தக்க வகையில் செய்தல் வேண்டும் அரிய கருவியினாலே. எக்குறையும் நேராமல் பேணி செய்வதாயின் செய்தற்கு அரியவை முடியாதவை என்று எதுவும் இல்லை. முழுதுரம் நிறைவேற்ற இயலாத செயல்கள் என்று எதுவுமே கிடையாது. இது நம்மால முடியாது. அரியவை என்றால் அரிய என்றால் நம்மால முடியாது என்று எந்த ஒரு செயலையும் ஒதுக்கிவிடும். நம்மாலும் முடியும் என்பதை மெய்ப்பித்து காட்ட வேண்டும். இந்த நாட்டிய தாரகை சுதா சந்திரன் என்று ஒரு பெண் இருக்கிறார். இப்ப நாடகங்கள்லாம் நடிச்சிருந்தா இப்போ கொஞ்ச நாளாக வெளியில காணாம். அவள் மிகப்பெரிய நாட்டிய தாரகையாக பரதநாட்டியத்திலே சிறந்து விளங்கியவள். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நாட்டியத்தாரகை. ஒரு விபத்திலே அவருடைய கால்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதற்காக அவள் ஓய்ந்து விடவில்லை. துன்பம், துன்பத்துக்கு மேல துன்பம், அதுக்கு பேர் துயரம்னு பேரு. கொஞ்சம் வந்தா துன்பம்னு பேரு. துன்பத்துக்கு மேல துன்பம் வந்து கொண்டே இருந்தால் அதுக்கு துயரம்னு பேரு. அப்படிப்பட்ட துயரத்தை அவர் முழங்காலி கீழே போயிடுச்சுன்னா பார்த்துக்குங்க. அதன் பிறகு செயற்கை காலை வைத்து அந்த செயற்கை காலை அந்த வழியோடவே ஆடி ஆடி தீர்த்தால் அதை பொருந்துகிற மாதிரி பலமுறை வடிவமைத்து எவ்வளவு முயற்சி பாருங்க. அரிய என்று ஆகாத இல்லை, நம்மளால முடியாது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இது மாதிரி இதற்கு 1000 எடுத்துக்காட்டுகள் உள்ளன மக்களிடத்தில். எப்பெல்லாம் நம்ம எந்த முறையினாலெல்லாம் தோல்வி அடையும் என்பதை முன்னுற நினைத்து 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 அதற்கு ஏற்ப தன்னை செதுக்கி கொள்ளுதல். இந்த குறள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே யாருக்கு எந்த துறை விளங்கும் என்று தெரிகிறதோ
அந்த துறையில் தன்னைத்தானே நன்றாக செதுக்கிக் கொள்வதற்கான முயற்சியை கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி இன்னும் வாழ்க்கையில உயர்ந்தவர்கள், படிப்படியாக உயர்ந்தவர்கள், திடீரென்று உயர்ந்தவர்கள் என்று 1000 எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அரிய என்று ஆகாத இல்லை, நம்மால் முடியாது என்று எதுவும் இல்லை, பொச்சாவா கருவியால் போற்றி செய்யணும். நீ என்ன பண்ணப்படாது, இந்த மறதி என்கிற ஒன்றை, இங்க முழுக்க முழுக்க இந்த பொச்சாங்கிற வார்த்தைக்கு மறதி என்று பொருள். எக்குறையும் நேராமல் பேணி செய்வதை செய்தற்கு அறியாதவை முடியாதவை என்று நம்மிடம் எதுவுமே இல்லை என்பதை சொல்வது. அதற்கு ஒரு 72வது புறநானூற்றிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு. மறக்காமல் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் மிக்க புலனைய உடையவர்களுக்கு செய்வதற்கு அரிய செயல் என்று எதுவும் இல்லை என்பதற்கு நம்ம ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கடும். இந்த குறளுக்கு 763வது குறளை இணைத்து படிக்க வேண்டும். 763. அதான் அந்த ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கடும். மாணவர்கள் குறித்து கொள்ள வேண்டும். ஒரு குறளில் எலியும் நாகமும் சேர்ந்து வருகிறது என்று ஒரு கேள்வி கேட்டால் இதை சொல்ல தெரிய வேண்டும். 763 763வது குறளை போட்டுக்கோங்க. இதுல எலியும் நாகமும், நாகம்னா நாகப்பாம்பு, அது சீரிச்சுன்னா அது ஓடி ஒளிஞ்சிரும். அதான் ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும் என்கிற குறளை இதுக்கு இணைத்து படிக்க வேண்டும். நகுதக்கணரை புறநானூற்று பாடல் 72. நகுதக்கணரே நாடுமை கூறுனர் இளையன் இவன் என உளைய கூறி படுமணி இரட்டும் பாவடை பனைத்தால் நெடுநல் யானையும் தேரும் மாவும் படையமை மரவரும் உடையம் யாமென்று உருதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கழு வேந்தரை அறிஞ்சமம் சிதையத்தாக்கி முரசமோடு ஒடுக்கப்படையன் ஆயின் என்று வஞ்சினம் கூறுகிறான் பாண்டியன் நெடுஞ்செழியன். இவனை ஒருத்தனை பல சிற்றரசர்களும் சேரனும் சோழனும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். அந்த பாம்பு சீர்ற மாதிரி எலியெல்லாம் ஓடி போயிடுதுல, அதுக்கு இந்த உதாரணத்தை வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் எலியா நினைக்கிறான், தன்னை பாம்பாக சீர்கிற பாம்பாக பாண்டியன் நெடுஞ்செழியன் தன்னை கூறி நான் படையெடுத்து சென்றால் அவர்கள் அத்தனை எலிகளையும், அந்த சிற்றரசர்கள் சேரன் சோழன் போன்றவர்களை எல்லாம் வென்று விடுவேன் என்று வஞ்சினம் கூறுகிறான். அந்த பாடல் தான் இது. ஒளித்தக்கால் என்ன முவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் என்பதை போல நாகம் உயிர்ப்ப சீர அந்த எலிகள் ஓடிவிடும், எலிகள் எல்லாம் ஓடிவிடும் என்பதனால அதை உதாரணமாக காட்டி இவன் வென்று விடுவேன், நான் இளையன், வயதில் இளையன் என்று அவர்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள், நான் வென்று விடுவேன் என்று இந்த 72வது பாடல் மூலமாக கூறுகிறார். அடுத்து 8. புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தாருக்கு எழுமையும் இல். புகழுக்குரிய செயல்கள் என்று கருதுபவற்றை மறக்காமல் போற்றி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய மறந்தவர்களுக்கு எழுகின்ற பிறப்பெல்லாம் நன்மை விளையாது. புகழ்தான் முக்கியம் என்பதை புகழுக்குரிய செயல்களாக செய்ய வேண்டும். இகழ்ச்சிக்குரிய செயல்களை யார் ஒருவரும் செய்துவிடக் கூடாது என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். இதுக்கு புறநானூறு 21வது குறள் ஒரு 4 எடுத்துக்காட்டுகளை கூறுகிறார். விசும்பு போல் விரிந்த ஆராய்வும், காற்றை போல் வலிமையும், தீயை போல் பகை அழிப்பும், நீரை போல் தன்மை உடையவனாக இரு என்பதை அந்த அரசனுக்கு சொல்லுகிறார். புறநானூறு 21வது பாடல்ல விசும்பு போல் விரிந்த ஆராய்வு. அப்போ நம்ம அந்த மண் சரிந்து மக்கள்லாம் இறந்து போனார் என்று சொன்ன படம், அந்த மாதிரி ஒரு ஆராய்வு இருந்து அந்த ஆராய்ச்சியின்படி இவன் முன்னுற காக்க வேண்டும் என்பது கருத்து. அடுத்து 2வது, காற்றை போல் வலிமை உடையவனாக இருக்க வேண்டும், தீயை போல் பகையினை அழிக்க வேண்டும், தீ எப்படி வேகமாக அழித்து விடுகிறதோ அதுபோல் அழிக்க வேண்டும், மக்களிடம் நீரை போல் தன்மை உடையவனாக குளிர்ச்சி பொருந்திய ஆட்சியை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பாடல் மூலமாக சொல்கிறார். பெரிய பாடல் அது. ஒன்றே செய்யவும் வேண்டும், கபிலரகவல் சொல்லுகிறது, ஒன்றே செய்யவும் வேண்டும், அவ்வொன்றும் நன்றே செய்யவும் வேண்டும், அவ்வொன்றும் இன்னே செய்ய வேண்டும் என்பது கபிலரகவலில் கூறப்பட்ட செய்தி. அடுத்து, சான்றோர்களால் புகழ்ந்து கூறப்பட்டவற்றை மறவாமல் செய்தல் வேண்டும், செய்ய தவறினவருக்கு நட்பேறு ஒன்றும் இல்லை. புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தாருக்கு எழுமையும் இல் என்பதை பார்த்தோம். அதிலே புகழுக்குரிய செயல்களை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும். ஒரு
அப்பதான் அவன் தான் பிறந்ததனுடைய பிறப்பை முழுமை செய்ய முடியும் என்பது அந்த குறளினுடைய பொருளாக பார்த்தோம். அடுத்து 539வது குறள். இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம்தம் மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது என்பது குறள். இந்த 539வது குறளுக்கு பொருத்தமாக ஐம்பெரும் காப்பியங்களில் சிறந்து விளங்குகின்ற சிலப்பதிகாரம் முழுமையுமே கூறலாம். நான் ஒரு பகுதியை மட்டும் இதற்கு நான் சுட்டிக்காட்டுகிறேன். இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது. தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக. அப்படி படித்தால் அந்த குறளுக்குள்ளேயே பொருள் விளங்கும். அதாவது மகிழ்ச்சி மிகுதியினாலே செருக்கு கொண்டு கடமையை மறந்தவர் முன்பு இத்தவறால் கெட்டவர்களை எண்ணி பார்த்து திருந்த வேண்டும் என்பது கருத்து. கோவலன் நல்ல குடிப்பிறப்பினன், கண்ணகியும் நல்ல குடிப்பிறப்பினல் என்பதை இளங்கோவடிகள் அவர்கள் இருவருக்கும் ஒரு புகழாரம் சூட்டுகிறார். கோவலனை கதிராகவும் கண்ணகியை மதியாகவும் அவர் குறிப்பிடுகிறார். கதிரும் மதியமும் என்னும் இரு சுடர் நிலையர் என்று இளங்கோவடிகள் அவர்களை கூறுகிறார். அவன் வாழ்ந்து கெட்டவனாக ஆகிவிடுகிறான் என்பதை நாம் பார்க்கலாம். அதான் அந்த இகழ்ச்சியில் கெட்டாரை ஊழுக. அவனை இகழாதோர் இல்லை. அவன் ஏன் மதுரைக்கு புகாரை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று கருதியதன் நோக்கமே, ஊரெல்லாம் நம்மை தூற்றும், நாம் பழிச்செயல் செய்துவிட்டோம், முன்னோர் கொடுத்த பொருள்களை எல்லாம் இப்படி தவறான வழியில் இழந்து விட்டோம் என்று அனைவரும் தூற்றுவார்கள். இகழ்ச்சியில் மைந்துறும் பொழுது இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது. இவன் யாரிடம் மகிழ்ச்சியை பெற்றான்? கலைக்காக என்பதை நினையாமல், கலை தன்னுடைய முழுமையான ஆர்வத்தின் காரணமாக, தன்னுடைய பேதமையின் காரணமாக, அல்லது ஒரு கலையின் வயத்தில் காமவயப்பட்டவனாக, அதனாலதான் நிகழ்ச்சி அடைந்தான். தன்னுடைய மகிழ்ச்சியை பெரிதாக அவன் கருதி இருந்ததால் ஒரு திருப்பு முனையாக அவர்கள் காணல் வரி பாடலில் திரும்பவும் கண்ணகியுடன் சேரவும் பாண்டிய நாடு சென்று அவன் தன் உயிர் துறக்கும் காரணமாயிற்று என்பதை இந்த ஒரு குறளுக்கு இணையாக அந்த காப்பியம் முழுமையும் கொள்ளலாம். இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது. தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக என்பதை பிரித்து பார்க்க வேண்டும். அவனுடைய கலை உள்ளம், கலை வாழ்வுக்கு களஞ்சியமாய் விளங்கியவளும், ஆடல் பாடல் அழகு மூன்றில் எக்குறையும் இல்லாதவளாக இருந்தாலும் அவளிடமே தஞ்சமாகி விட்டதனாலேதான் இவனுக்கு குடிமை கேடு வந்தது. நல்ல குடிப்பிறப்பினர் என்று புகழ்ந்த இளங்கோவடிகள் அவன் குடிமை கேடு அடைந்ததையும் சொல்லுகிறார். கடமை தவறிய பெரும் கேடுமாகும். இந்த அதிகாரத்தை உச்சாவாமை என்கிற அதிகாரத்தினுடைய முழு கருத்தே கடமை தவறக்கூடாது என்பதுதான். அவரவரும் அவரவருடைய கடமையை செய்ய வேண்டும். எந்த ஒரு கடமையை செய்கிற போதும் ஆற்றுகிற போதும் கடமையை கடமையாக செய்ய வேண்டுமே தவிர கடமையை கடனே என்று செய்யக்கூடாது. ஒரு திருக்கோயில்ல ஒரு 80 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது அவருக்கு. அவரு போகவும் மாட்டேங்கிறார். அந்த சிலைக்கு, கற்சிலைக்கு அவர்தான் வழிபாடு செய்கிறார் நாள்தோறும். அதற்கு அவருக்கு ஒரு தொகை வழங்கப்படுகிறது. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த கல்லை கட்டி கொண்டு அழுகிறேன் என்று. உன்னை யாரு அந்த வேலையை பார்க்க சொன்னது? அவர் சொல்வதிலே எவ்வளவு பெரிய பிழை என்று பாருங்கள். கடமையை
கடமையாக செய்யாமல் அவர் இந்த கல்லை கட்டி கொண்டு அழுகிறேன், இந்த காசுக்கு யார் வருவானேன், போ என்றால் போக மாட்டேங்கிறார். அப்ப வேறு பல பயன்கள் அவருக்கு இருக்கிறது. அவருக்கு ஊதியம் குறைவாக கிடைத்தாலும் அவருடைய கணக்குப்படி அவர் வேறு வகையில அவருக்கு வருமானம் வருகிறது. ஆகையினால் அதை விட்டு அவர் போக மாட்டார். அதற்கு ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்பதுதான் இப்ப நம்முடைய கருத்து, திருவள்ளுவருடைய கருத்து. கடமையை கடமையாக செய்யாம ஒருத்தர் ஒரு பியூன் வேலை பார்க்கிறாருன்னு வச்சுங்க, அலுவலக உதவியாளர்னு அது பேரை மாத்திருக்கிறாங்க. ஆனா அலுவலக உதவியாளர்னா பலருக்கு புரியல. ஏன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் இருக்காருல்ல இந்த கிளார்க்கு, அவருக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட்னு பேர். இவர் ஆபீஸ் அசிஸ்டன்ட்னா எப்படி சரியா இருக்கும்? குறைவான கருத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யும். தன்னுடைய கடமை, தன்னுடைய நிலை அறிந்து, தன்னுடைய பொசிஷன் என்ன என்பதை அறிந்து அவர் அதற்கே செய்யாமல் அவர் வேறு விதமாக கருதுவாரே ஆனால் அவர் அவருடைய கடமையை ஒழுங்காக செய்ய முடியாது என்பதனாலே தான் கடமையை அவரவருடைய கடமையை ஒழுங்காக செய்ய. நீ அதற்கு மேல் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது, அதில் ஒன்றும் பிழையும் இல்லை. ஆனால் இப்ப பார்க்கிற வேலைய நீ ஒழுங்கா பார்க்கலன்னா நீ கடமை தவறியவன் என்பதை சொல்வதுதான் இந்த இந்த அதிகாரம் முழுமைக்குமான கருத்து. அப்படி இந்த கோவலன் என்ன செய்து விட்டான்? வணிக கடமையை மறந்தான், தன்னுடைய குடும்ப கடமையை மறந்தான், தன்னுடைய பெற்றோர்களுக்கு வயதான காலத்தில் செய்ய வேண்டிய கடமையை மறந்தான், ஒரு இல்லறத்தானாக இருந்து செய்ய வேண்டிய அறச்செயல்களை எல்லாம் மறந்தான். நம்முடைய இலக்கியங்கள் அனைத்தும் பகிர்கின்றன. முத்தாய்ப்பாக திருக்குறள் விருந்தோம்பல் என்பதை ஒரு அதிகாரமாக அமைத்து இது மிகப்பெரிய இல்லற கடமை என்பதை சொல்லுகிறது. அந்த காலகட்டங்களில் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அப்படி விருந்தோம்பலை உயிராக கருதிய அந்த காலகட்டத்தில் இவன் கடமை மறந்து குளந்தரு, அவர்கள் சொல்ற அந்த அடியை சொல்லுகிறேன், குளந்தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த நாணத்தை அவனே கூறுகிறான், பின்னே வருந்தி கூறுகிறான். குளந்தரு வான்பொருள் குன்றம், குன்றம்னா மலையத்தனை அளவு இருந்தது செல்வம், அத்தனையும் தொலைத்தேன் என்று, தன்னுடைய பிழையால் தொலைத்தேன் என்று அவன் சொல்லுகிறான். அதில் குளந்தரு வான் பொருள் குன்றம் தொலைத்த நாணத்தை அவனே வருந்தி கூறுகிறான். வம்ப பரத்தரோடு வருமொழி போட்டியாளரோடு தெரிந்த சிறுமையை ஒத்து வழியும் புண்ணின் நீராக புலம்புகின்றான். தமிழ் அறம், தமிழ் காதல் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காக நம்முடைய இலக்கணமும் இலக்கியங்களும் கூறுகின்ற செய்தி, திருமணம் செய்துவிட்டு கூட படிப்பதற்கு போகலாம் என்று அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்காங்க. 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொல்காப்பியம் சொல்லுகிறது. ஓதல் பிரிவு, ஓதல் என்பது படிப்பதற்காக பிரிந்து செல்லுதல் குடும்பத்தை விட்டு. தூதில் பிரிவு, தூது செல்வதற்காக குடும்பத்தை விட்டு அக்கறை செல்லுதல். படைப்பிரிவு, போரிடுவதற்காக படைக்கு செல்லுதல். பொருட்பிரிவு, பொருட்பிரிவு என்பது சம்பாதிப்பதற்காக செல்லுதல். இப்படி பல்வேறு விதமான பிரிவுகள் இருந்தது. ஆனால் கோவலன் காமப்பிரிவு பிரிந்தான் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. அதனால் அவன் அயோக்கியன் என்று பொருள் கொண்டு விடாதீர்கள். யார் ஒருவரும் அவன் இந்த ஒரு செயலில் வழுக்கியதால் குன்றமென இருந்த செல்வத்தை எல்லாம் தொலைத்தானே தவிர அடிப்படையில் அவன் மிகச்சிறந்த அறிஞன். ஏனென்றால் அவனுடைய கண்ணோட்டம், இரக்க உணர்வு இருக்கிறதே, அவன் பலரை காப்பாற்றி இருக்கிறான். அந்த இளம் வயதிற்குள்ளாக அவன் பலருடைய வாழ்க்கைக்கு வளமூட்டுபவனாக இருந்திருக்கிறான். அதனால் ஒரு நாணயத்தின் 2 பக்கம் என்பதை போல் இந்த ஒரு செயலில் எழுந்ததால் இந்த குறளுக்கு விளக்கமாக அவன் செய்த
அவன் தன்னுடைய குடும்பத்திற்கு இழைத்த தீமையை மட்டும் சொல்லுகிறோமே தவிர ஒரு மாபெரும் காப்பியத்தின் கதாநாயகனாக விளங்கிய கோவலனை நாம் குறைவாக மதிப்பிட்டு விட முடியாது. இதைத்தான் நாம் அடுத்த அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். செங்கோன்மை என்று பார்க்க போகிறோம். ஒரு வழக்கு என்று வந்தால் அந்த வழக்கை அந்த வழக்கு தொடுத்தவர் கூறிய செய்தியை மட்டுமே அந்த நீதியரசர் கணக்கில் கொள்ளாமல் வாதியும் பிரதிவாதியும் நன்றாக விசாரித்து அதற்கு ஏற்ப அவர் நீதியை வழங்க வேண்டும் என்பதனாலேதான் இதற்கு அடுத்த அதிகாரமாக செங்கோன்மையை வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அந்த வீடே வீடாக கொண்டார். ஒரு பரத்தன் கூட பரத்தையர் பிரிவுக்காக, திருவள்ளுவர் பரத்தையர் பிரிவு என்று சொல்லவில்லை, மற்ற சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் அது பரத்தையில் பிரிவு என்று வருகிறது. அவன் கூட அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிவானே தவிர திரும்ப தன்னுடைய குடும்பத்தை அவன் காத்தல் செய்வான், பெற்றோரை பாதுகாப்பான் என்று சங்க இலக்கியங்கள் சொல்கின்றன. ஒன்று நினைத்து பார்க்க வேண்டும், இவன் பெற்றோரையும் பேணவில்லை, குடும்பத்தையும் பேணவில்லை. கோவலர் இடித்து கூறும் நட்பையும் அந்த காலகட்டத்திலே இவன் பெறவில்லை. கண்ணகி மட்டும் நேராக சென்று வழக்காடாமல் இருந்திருந்தால் இவனுடைய வரலாறு இப்பொழுது கூட தெரியாமல் போயிருக்கும். அவள் வழக்காடியதின் விளைவாகவும் குன்றக்குறவர்கள் காட்ட அவள் அந்த பூப்பந்தாலான அந்த விமானத்தில் பறந்து சென்ற காட்சியும் அவர்கள் கூறியதற்கு போதுதான் அவருடைய வரலாறு வெளிப்படுகிறது, முழு வரலாறும் காப்பியமாகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த ஒரு கருத்து என்னவென்றால், கண்ணகி அவன் கள்வன் அல்லன் என்பதை நேரே சென்று மெய்ப்பிக்காமல் இருந்திருந்தால் கோவலன், கண்ணகி, மாதவி, மாடலன் போன்ற அந்த மொத்த குழுவினருடைய அந்த காப்பியத்தினுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியாமலே போயிருக்கும் என்பதுதான் கருத்து. மீண்டும் குறள், இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது என்பது குறள். நன்றாக அந்த குறளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரம் முழுமையும் கொண்டாலும் பரவாயில்லை என்பதைத்தான் இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள், உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றந்தன் உள்ளியது உள்ள பெரியன். உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றந்தன் உள்ளியது உள்ள பெரியன். இது கிட்டத்தட்ட 666வது குறளில் உள்ள கருத்து தான். எண்ணிய எண்ணியாங்கெய்துவ எண்ணியார் திண்ணியராக பிரின் என்று அந்த குறளினுடைய கருத்து தான் இது. ஒருவன் எண்ணத்தக்கதை எண்ணி அதனை மறவாது செய்வானானால் அவன் எண்ணியவை எண்ணியவாறு எளிதில் நிறைவேறும் என்பது கருத்து, இதனுடைய கருத்து. இதுல ஒரே ஒரு வேறுபாடு அந்த குறளுக்கு இருக்காங்க. இங்கே மறத்தல் மறதி என்று ஒரு பொருள் சொன்னோம். இந்த உச்சார்த்தல் என்பதற்கு மறதி, ஒருவன் மறதியாகவும் சோர்வாகவும் இருந்து கடமையை செய்யாமல் விட்டால் அதன் விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்பதை சொல்லுவதுதான் இந்த அதிகாரத்தினுடைய திரண்ட கருத்து. அதிலே இங்கே மறவாது செய்வாரே ஆனால் எண்ணத்தக்கதை நாம் என்ன எண்ணுகிறோமோ அதை மறந்துவிடக்கூடாது, மறந்து விடாமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்து தான் 666 பின்னால பார்க்க போகிறோம். அதற்கு துணையாக இதையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அவன் எண்ணியவை எண்ணியவாறு எய்தல் நிறைவு பெறும் என்பது உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தன் உள்ளியது உள்ள பெறின் என்கிற குறளினுடைய ஆழமான கருத்து. இப்ப இந்த அதிகாரத்தினுடைய முடிவாக நாம் சொல்ல வருவது என்னவென்றால், புச்சாவாமை, கடமைகளை சோர்வுபடாமல் மறந்து விடாமல் ஆற்றுவதே புச்சாவாமை. புச்சார்ப்பு என்றால் என்ன? கடமைகளை சரிவர ஆற்றாமல்
களியாட்டம் மயக்கு, யாரு கோவலன் மாதிரி களியாட்டம் மயக்கு போன்ற வகைகளில் ஈடுபடுதலுக்கு பொச்சார்பு என்று பெயர். அது பொச்சாப்பு என்று வந்தது. பொச்சார்பு என்பது பொச்சாப்பு என்று வந்தது. அது மாதிரி இல்லாமல் தன்னுடைய கடமைகளை ஆற்றுகிற போது, எந்த கடமையாக இருந்தாலும், வீட்டு கடமையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தொழில் கடமையாக இருந்தாலும் சரி, அல்லது பிறருக்கு உதவி செய்கிற கடமையாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டினுடைய கடமையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடமையாக இருந்தாலும் ஒன்று சோர்வுபடக்கூடாது, அது மறந்துவிடக்கூடாது. சோர்வினால் ஏற்படுகிற மறதி, இந்த இரண்டும் இருக்கக்கூடாது என்பதை புத்தெழுச்சியுடன் விளங்க வேண்டும் என்பதை சொல்வதுதான் 54வது அதிகாரம் பொச்சாவாமை.